தற்போது தமிழக அரசியல் சூழ்நிலை இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆளும் திமுக அரசு மீதான ஊழல் வழக்குகள், அமலாக்கத்துறை விசாரணைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், பெண்கள் பாதுகாப்பு, போதை பழக்க வழக்கங்களால் தமிழகம் சிக்கி தவித்து வருகிறது. மற்றொரு பக்கம் பாஜக தனது வியூகம் மூலம் தென்னகத்தில் தன்னுடைய ஆதரவை காலூன்ற வேலைகளை செய்து வருகிறது. மேலும் தொடர் நெருக்கடிகளால் கடும் குழப்பத்தில் இருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து வருவதாக கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் கூறுகின்றனர். கரூரில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் சூறாவளியாக வீசி வருகிறது. இதற்கிடையில் விஜய், திமுக, சன் டிவி என்ற 3 பெயர்களும் தற்போது தமிழக அரசியல் மேடையில் பெரிய விவாதத்திற்கு உரியவையாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் நடிகர் விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதற்கு முன்பே பலத்த எதிர்ப்புகளை கிளப்பியிருக்கிறது. இந்த படம்தான் நடிகர் விஜயின் கடைசி படம் என்றும், இதில் நடித்து முடித்த கையோடு அவர் முழுவதுமாக அரசியலில் இறங்க உள்ளார் என்றும் கூறப்படும் நிலையில் இப்படத்தின் சேட்டிலைட் உரிமையை சன் டிவி பெரும் தொகை கொடுத்து வாங்கியிருப்பதுதான் இப்போது தமிழ் சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது. ஜனநாயகன் படத்தின் தொலைக்காட்சி உரிமத்தை சன் டிவி கைப்பற்றியிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதுவும் சாதாரண விலைக்கு அல்ல, இதுவரை இல்லாத வகையில் அதிக தொகையாக 55 கோடிக்கு அப்படத்தை வாங்கியிருக்கிறதா. மேடைகளில் ஆணித்தனமாக திமுகவை தான் தங்களுடைய எதிரி என்று அறிவித்த விஜய் இப்போது அவர்களுக்கு சொந்தமான சேனலிடமே பிசினஸ் டீலிங் பேசியிருக்கிறாரா என்று நெட்டிசன்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். விஜய் தனது கட்சி பொதுக்குழுவிலும் மாநாட்டிலும் திமுகவை எதிர்ப்பதாக ஆணித்தனமாக அறிவித்த நிலையில் தற்போது அவரின் கடைசி படத்தின் உரிமம் திமுகவின் குடும்ப சேனல் வசம் சென்றிருப்பது பல விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. சன் டிவி வழக்கமாக பொங்கலுக்கு வாங்கும் படங்களை அதே ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு ஒளிபரப்பிவிடும். ஆனால் ஜனநாயகன் படமும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதால் அதை தமிழ் புத்தாண்டுக்கு சன் டிவி ஒளிபரப்புவது கேள்விக்குறிதான். ஏனெனில் அடுத்த ஆண்டு அந்த சமயத்தில்தான் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அப்போது ஒளிபரப்பினால் அது விஜய்க்கு பிரச்சாரம் செய்வது போல் ஆகிவிடும் என்றும், அதனால் சன் டிவி அப்போது அப்படத்தை ஒளிபரப்பாது என்றும் நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். அரசியல் களத்தில் ஒரு கட்சிக்கு தன்னை எதிரியாக அறிவித்துவிட்டு அதே எதிரியின் குடும்ப நிறுவனத்துடன் பிரம்மாண்டமான தொழில் ஒப்பந்தம் செய்திருப்பது அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் நடிகர் விஜய்க்கு சில தர்ம சங்கடங்களை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்தின் வெளியீடு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆகியவை தமிழக அரசியல் களத்தில் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என நம்பலாம்.